இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்காக சிலுவையிலே நிர்வாணமாக நின்றவர். மனதில் ஆழமாக பதிக்கணும். எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்காருன்னு பாருங்கள். உங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து உங்களுக்காக உங்கள் மரியாதையை காப்பாற்றுறக்காண்டி அவர் மரியாதையை இழந்துட்டார். அவர் மானத்தை இழந்து நிற்கிறாரு. நீங்கள் மானத்தோடு வாழணும் அப்படின்னா அவருக்கு நாம் எவ்வளவு மரியாதை கொடுத்து அவரை ஆராதிக்கணும். அன்பு தேவன் பிள்ளைகளே, சாதாரண ஒரு நபராக கர்த்தர் உங்களை வைக்கும்படி அவர் உங்கள் மத்தியிலே வரவில்லை. உங்களுக்காக அவர் சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் விளையாட்டில், ஏதோ ஒரு விளையாட்டுக்காக அல்ல. அவர் சிந்தின அந்த ரத்தம் உங்களை இந்த பூமியிலே சிறந்தவர்களாக, எல்லாவற்றிற்கும் மேலானவர்களாக வைத்திருக்கிறது. ஆண்டவருடைய கண்களில் நீங்க சிறப்பான தயவை பெற்ற மக்களாக இருக்கிறீங்க. நீங்க பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்களே சிறந்தவர்களாக இருந்திருந்தார்கள் என்றால், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திலே மீட்கப்பட்டு யோவான் 1:12 சொல்லப்பட்டபடி இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் சிறப்பானவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். பழைய உடன்படிக்கை சிறப்பானவர்களாக பழைய உடன்படிக்கை மனிதர்கள் எல்லாம் காட்டுச்சு. என்னவா மாட்டுச்சு? ஆபிரகாம் ஒரு சிறப்பானவன், யாக்கோபு ஒரு சிறப்பானவன், ஈசாக்கு ஒரு சிறந்த மனிதன், அப்படித்தானே யோசேப்பு. ஆனா புதிய உடன்படிக்கையிலே இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்கள் சிறப்பானவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உரிமையாளராக இருக்கிறீர்கள். என்னவா இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. உரிமையாளர் அப்படின்னா நீங்க தான் அதுக்கு சொந்தக்காரர். எதுக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உரிமையாளராக வச்சிருக்காரு? உங்க வீட்டுக்கு உங்க பிள்ளை தான் என்னது? உரிமை. அப்படித்தானே? நீங்க கட்டின வீட்டை உங்கள் பிள்ளை தானே அனுபவிக்கும், அடுத்தவனை வந்து அனுபவிப்பான். நீங்கள் ஆக்கிற சாப்பாட்டை உங்கள் பிள்ளைங்க தானே வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு தானே செலவு பண்ணுவீங்க. அதுபோல் தேவன் இன்றைக்கு உங்களை சிறப்பானவர்களாய் வைக்கவில்லை, அவருடைய பிள்ளையாக, அவருடைய சர்வ சிருஷ்டிக்கும் உரிமையாளர்களாக, உரியவர்களாக தேவன் வைத்திருக்கிறார்.